வணக்கம். பகுதி 1 ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த நியூஸ் 7ல் வந்த செய்திக்குறிப்பில் இந்த காவல் சேவகர் ஒருத்தர் இதில் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நமக்கு பகுதி 1ல் சொல்லியிருந்தோம், பரம்வீர் சிங் சாய்னி எதிர் பல்ஜித் சிங் மற்றும் பிறர் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கழிப்பறை உள்பக்கம் தவிர அனைத்து இடங்களையும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்ததை பார்த்தோம். இப்போ ஒரு வேளை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, லஞ்சம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, பட் நீங்கள் ஃபோன்லாம் உள்ளே எடுத்து வராத அளவுக்கு உங்களை செக் பண்ணி பிளாக் பண்ணுறாங்க, உங்களால் உள்ள ஃபோனை எடுத்துகிட்டு போக முடியல. இது போன்ற சந்தர்ப்பங்களில் இது வழக்கு விசாரிக்கப்படும் போது நீதிமன்றங்கள் இந்த காவல் நிலையத்தினுடைய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், காவல் நிலைய தலைமை அதிகாரி, அந்த இன்ஸ்பெக்டர், அந்த ஆய்வாளருக்கு இந்த சிசிடிவி ப்ரொவிஷன் செட் பண்ணாததுக்கு ஒரு அதிகாரியை பொறுப்பாக்கி, இல்லை காவல் ஆய்வாளர் பொறுப்பு இல்லைன்னா டிஎஸ்பியா, எஸ்பியா, காவல் கண்காணிப்பாளராக, இல்லை மாநில அரசில் இது சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரி இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு ஏன் இந்த சிசிடிவி ப்ரொவிஷனை உச்சநீதிமன்றம் சொல்லியும் நீங்கள் கடைபிடிக்கல அப்படின்னு கேட்டு அதற்கு சிவில் கண்டெம்ட்டுக்கு தண்டனை வழங்கணும். நன்றி.